நம்ம பார்க்க போகிறது மில்கி வே ஃபோட்டோகிராஃபியில் ஒரு அட்வான்ஸ்ட் எடிட்டிங் டெக்னிக். இது வந்துட்டு ஸ்டாக்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது மில்கி வே உள்ள ஒரு ஆஸ்ட்ரோ ஷாட்டோ நிறைய ஷார்ட்ஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் ஸ்டாக் பண்ணி ஒரு நல்ல கிளாரிட்டி அண்ட் எக்ஸ்போஷர் உள்ள இமேஜை கொண்டு வர்றது தான். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா சீக்வேட்டர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சாஃப்ட்வேரும் கூட, ஒரு 11 MB 12 MB தான் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் ராவாக ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா ஸோ அதை இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அழகாக ஸ்டாக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எடிட்டிங்கில் தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுறோம். இது இல்லாமல் யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஈக்குவட்டோரியல் மவுண்ட் அப்படின்னு சொல்லி விற்கும். ஸோ அது எதுக்குன்னா, யூஸ்வலாக நீங்கள் ஸ்டார் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் எக்ஸ்போஷர் டைம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ட்ரெயில்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா எர்த் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 30 செகண்ட்ஸ் மேலே போகும்போது அந்த ஸ்டார்லாம் அப்படியே ஒரு ட்ரெயில் ஸோ மூவ் ஆகுற மாதிரி தெரியும். ஸோ நம்ம சென்சாரில் அது அப்படியே ட்ரெயில்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்டார் ட்ரெயில்ஸ் ஃபோட்டோகிராஃபின்றது அது ஒரு தனி இது இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி மில்கி வே எடுக்கும் போகும்போது அது நமக்கு அன்வான்ட் எஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஈக்குவட்டோரியல் மவுண்ட்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அது எப்படி என்ன பண்ணோன்னா, அர்த்தோட ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது லைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கேமராவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஸ்டார்ஸ் மூவ் ஆகாமல் ஒரே பொசிஷனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப லாங் எக்ஸ்போஷர் டைம்ஸ் 1 minute 3 minutes 5 minutes அந்த மாதிரி ஒரு லாங் எக்ஸ்போஷர் டைம்ஸ் இருக்கலாம். அதுலேயும் சில அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் எக்ஸ்போஷர் டைம் வச்சிங்கன்னா லாங் எக்ஸ்போஷர் நாய்ஸி ஃபார்ம் ஆகும். ஸோ அது இல்லாமல் இது ஒரு ரொம்ப சிம்பிள் டெக்னிக். அந்த ஈக்குவட்டோரியல் மவுண்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லியாகும், கேமராவோட அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக இந்த ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சு மல்டிபிள் இமேஜஸ் எடுத்து அதை எப்படி நம்ம பெஸ்ட்டாக கொண்டு வரதுன்னு பார்ப்போம் இந்த இதில். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஃபஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. இதுலேயே சில மேனுவல்ஸ் எப்படி பண்ணணும் என்ன இதெல்லாமும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன இதை நீங்கள் பாருங்கள். ஸோ நான் ஏற்கனவே எடுத்த இமேஜஸ் வச்சு இந்த சீக்வேட்டர் சாஃப்ட்வேரில் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டாக் பண்ணி நமக்கு ஃபைனல் இமேஜ் கொண்டு வருதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ இந்த சீக்வேட்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட் குவிக் டுட்டோரியல் மாதிரி சொல்லித்தரேன் எப்படி பண்ணணுன்ட்டு. எல்லா ஃபீச்சர்ஸும் நான் கோத்ரூ பண்ண மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதுதான் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் இந்த ஸ்டார் இமேஜஸ் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த இமேஜ் எடுக்கணுமோ அதை காட்டும். ஸோ நான் ஏற்கனவே கொஞ்சம் எடிட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு ரா ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி மறுபடியும் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஏற்கனவே பண்ண சீக்வன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சரி நம்பர் ஆஃப் இமேஜஸ் நான் சீக்வன்ஸில் எடுத்துருந்தேன். ஸோ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா என்னுடைய முன்னாடி டுட்டோரியல்ஸ் பாருங்கள். ஏற்கனவே இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி செட்டப் பண்ணி எப்படி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்றத ஏற்கனவே 2 டுட்டோரியலாக பண்ணியிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள். அதை பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போது இதை இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுவே ஒரு இமேஜ் நம்ம செலக்ட் பண்ண இமேஜஸில் ஒரு இமேஜை பேஸ் இமேஜாக, ஸோ அதை அடிப்படையாக வச்சு மற்றதெல்லாம் சீக்வன்ஸ் பண்ணோம். ஸோ இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா, ஸோ நம்ம தொடர்ந்து இமேஜ் இருக்கும்போது ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் லைட்டாக ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கும் ஸ்டார்ஸில். ஸோ அது எல்லாத்தையும் அது கேல்குலேட் பண்ணி எல்லாத்தையும் ஒன் மேல் ஒன்று சீக்வன்ஸாக அடுக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஸ்டார்ஸில் ஒரு நல்ல எக்ஸ்போஷரும் அது இல்லாமல் டார்க்காக இருக்க ஸ்கையில் நாய்ஸ் இல்லாமல் கிளியராக எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு அந்த இமேஜ் வந்துடுச்சு, பேஸ் இமேஜ். ஸோ நம்ம இதில் நாய்ஸ் இமேஜ் என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட் லென்ஸ் கேப் போட்டுட்டு அதே இப்போ ஸ்டாருக்கு எவ்வளோ டைம் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோ டைம் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ஸோ நாய்ஸஸ்லாம் ஃபார்ம் ஆகும் சென்சரில். அதை ஜஸ்ட் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா ஸோ அதை அப்படியே இது மைனஸ் பண்ணிவிடும் அந்த நாய்ஸஸ்லாம். அதே மாதிரி வின்னட் இமேஜஸாக இருந்தால் அதுவும் பண்ணலாம் நீங்கள்.
ஸோ இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அவுட்புட் செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நாய்ஸ் இமேஜ் செலக்ட் ஆகிடுச்சு. அவுட்புட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு அவுட்புட் வந்து நான் டிஃப் ஃபார்மேட்லேயே செலக்ட் பண்ணேன். ஸோ தட் நமக்கு அடுத்து ஃபோட்டோஷாப்பில் போய் எடிட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ இதை மோஸ்ட்லி நீங்கள் அப்படி சும்மா விடலாம். ஸோ நீங்கள் சப்போஸ் ஏதாவது லேண்ட்ஸ்கேப்பும் சேர்த்து கவர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ மட்டும் இந்த ஸ்கை ரீஜன் ஃபுல் ஏரியா இல்லாமல் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது மாஸ்க் பண்ணணுன்னா மாஸ்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே கீழே மவுண்டன்ஸோ இல்லை ஏதாவது பில்டிங்ஸ் ஒரு லேண்ட்ஸ்கேப் எதாவது இருக்குன்னா அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு அந்த பார்ட் ஆஃப் த இமேஜ்க்கு அது எதுவும் ப்ராசஸிங் பண்ணாது. ஸோ இப்போ இந்த இமேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஏரியா தான் நம்ம ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுறேன். டைனமிக் ரேஞ்ச் வந்துட்டு நான் ஆன் பண்ணிக்கிறேன். நான் டைனமிக் நாய்ஸஸையும் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்கிட்ட நாய்ஸ் இமேஜ் இல்லை. ஸோ ரேண்டமாக என்ன நாய்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த செட்டிங் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிடும். லைட் பொல்யூஷன் நீங்கள் நல்ல டார்க் சைட்ஸில் போய் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆஃப்லேயே இருக்கலாம். இப்போ நான் சிட்டிலேருந்து தான் எடுத்தேன். ஸோ எனக்கு லைட்டாக இங்கே கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷன் இருந்துச்சு என்னோடய இமேஜஸில். அதனால் நான் லைட் பொல்யூஷன் ஆன் பண்ணிக்கிறேன். என்ஹான்ஸ் ஸ்டார் லைட் இது என்ன பண்ணால் ஜஸ்ட் உங்களுடைய ஸ்டார் லைட் இந்த மாதிரி ஸ்டார்ஸுடைய லைட்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதையும் நான் ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த merge 4 pixels இது ஆன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இப்போது உங்களுடைய இமேஜ் இருக்க சைஸோட கொஞ்சம் வித் அண்ட் ஹைட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுன்னா எவ்ரி 4 பிக்சல்ஸை merge பண்ணி ஒரே சிங்கிள் பிக்சல் ஆகும். ஸோ உங்களுக்கு இதில் என்ன கிடைக்குன்னா ஒரு நல்ல நாய்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல கிளாரிட்டியான இமேஜ் கிடைக்கும். ஸோ அது வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த சைஸ்லேயே தான் இமேஜ் வேணும். ஸோ நான் அதை ஆஃப்லேயே வச்சுக்கிறேன். ஸோ டைம் லேப்ஸ் இல்லை, கலர் ஸ்பேஸ் இதில் வச்சுக்கிறேன். நான் இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ராசஸிங் நடக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது முடிஞ்சதும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவை நான் அந்த டிஃப் ஃபைலை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை என்னென்ன எடிட்டிங் அப்ளை பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எக்ஸ்போஷர் அப்ளை பண்ணி கொஞ்சம் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு என்னென்ன எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது எல்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியும். நம்ம அப்ளை பண்ணுற சேஞ்சஸும் நமக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் பார்க்க. ஸோ அடுத்து கர்வ்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ கர்வ்ஸ் அதுலேயும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஷர் காட்டுறதுக்கு ஹைலைட்ஸ் பார்ட்ஸ்லாம் மிட்டோன்ஸ் ஹைலைட்ஸ் நடுவில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி ஷேடோ ரீஜன்ஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ தட் சின்ன சின்ன ஸ்டார்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ அடுத்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்டில் பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றிட்டு கான்ட்ராஸ்ட் நிறையா இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பிரைட்னஸோட கான்ட்ராஸ்ட்டை நாங்கள் நிறையா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர் கொஞ்சம் நல்லாவே தெரியும், எக்ஸ்போஷர் மட்டும் இல்லாமல் கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம்.
ஸோ அதுக்கு நல்ல கலர் இருக்கும். ஸோ அதுக்கு ஹியூ சேச்சுரேஷன் அப்ளை பண்ணியிருக்கான். சேச்சுரேஷன் அப்ளை பண்ணதும் அந்த கோர் ரெட் ஆரஞ்சிஷ் கலரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போது அந்த கலர் நல்லா வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இதுவே ஒரு ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த லைட் பொல்யூஷன் ப்ளஸ் அந்த சீக்வெட்டர் ப்ரோக்ராமில் சீக்வன்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் இந்த மாதிரி ஓரத்தில் வரும். ஸோ இந்த பிளாக்ஸ் அதனால தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணதுனால அதை ஜஸ்ட் க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்டையர் ரீஜனுமே நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவல் ஓரியன்டேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஃபைனல் இமேஜ் வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் லைட்டாக ஜூம் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்சஸ்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஃபைனல் சாட்டிஸ்ஃபைட் லுக் வர வரைக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா இதுவும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் இமேஜ் தகுந்த மாதிரி ஏதாவது 1-2 அப்ளை பண்ணாலே போதும்னா அதுவே தாராளமாக போதும். நீங்கள் நிறையா எல்லாமே பண்ணணுன்றது கிடையாது. ஸோ ஃபைனலாக நீங்கள் கொஞ்சம் க்ராப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் அந்த இடத்த மட்டும் நம்ம க்ராப் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஃபைனல் இமேஜ் இந்த மாதிரி நல்ல ஒரு லுக்கோட கிடைக்கும். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. இப்படி இல்லை இது இப்போ தான் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது இந்த டுட்டோரியலில் கமெண்ட்ஸ், கொஷின்ஸ், ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கொஷின்ஸ் எதாவது இருந்தால் அதில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் இந்த டுட்டோரியல் ஃபாலோ பண்ணி ஏதாவது ஃபோட்டோஸ் ட்ரை பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஐடியை டேக் பண்ணி அனுப்புங்க. ஸோ நானும் அதை பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.